மூன்றாவது மிக முக்கியமான விஷயம், அமல்கள் ஏற்கப்படுவதற்கான நிபந்தனைகள், ஷுரூத். என்னென்ன நிபந்தனைகளால் நம்முடைய அமல் அல்லாஹ்வுடைய ஏற்கப்படுகிறது? 2 நிபந்தனைகளை நாம் தெரிந்து கொள்ளணும். எந்த அமலாக இருந்தாலும், எந்த செயலாக இருந்தாலும் சரி, அது தொழுகை, நோன்பு போன்ற இபாதத்தாக இருக்கலாம், அல்லது நம்முடைய எந்த காரியமாக இருக்கலாம், அல்லாஹ்வோட அதற்கு கூலி கிடைக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறோம், எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, அதற்கு மிக முக்கியமான 2 நிபந்தனைகளை உலமா உசுன்னா, சுன்னாவை பின்பற்றக்கூடிய உலமாக்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க ஆதாரத்தின் அடிப்படையில். முதல் ஆதாரம் குர்ஆனிலிருந்து நாம் எல்லாம் ஜும்மாவில் ஓதக்கூடிய சூரா அல் கஹ்ஃப் கடைசி ஆயா, ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹ் ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. யார் தன்னுடைய இறைவனை ரப்பை சந்திக்க விரும்புகிறாரோ, நாடுகிறாரோ, அவர் நல்ல அமலை, நல்ல செயலை செய்யட்டும். அமலன் ஸாலிஹா, ஸாலிஹான அமலை செய்யட்டும். சரி, எப்படி அது செய்யறது? வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, தன்னுடைய இறைவனுக்கு தன்னுடைய செயல்களில் இணை வைக்காமல் இருக்கட்டும். அப்போ இந்த ஆயா, இதிலிருந்து இமாம் இப்னு கசீர் ரஹிமஹுல்லா தன்னுடைய தப்சீரில் 2 நிபந்தனைகளை அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். இந்த ஆயத்தில் ஒரு அமல் ஏற்கப்படுறதுக்கு சாலிஹான அமல் அப்படிங்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க. முதலாவது நிபந்தனை அல் இஹ்லாஸ், அதுதான் முன்னாடி நம்ம பார்த்த நீயத்தோடு சம்மந்தப்பட்டது. 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னா, வழிமுறையில் இருக்கணும். மாறா நம்ம செய்துட்டு இஹ்லாஸ் எல்லாம் அல்லாஹ்வுக்காக செய்யணும், அல்லாஹ்வுக்காக செய்துட்டு, ஆனால் சுன்னாவுக்கு முறைனா ஒரு பித்அத்தையோ ஒரு வழிகட்டையோ அல்ல முஸ்லீம் அல்லாதவர்கள் என்னென்ன செய்கிறாங்களோ அதையெல்லாம் பார்த்து அதில் ஈர்க்கப்பட்டு அதை காப்பி அடித்து செய்துட்டு அல்லாஹ்வோட இது ஒரு நல்ல சாலிஹான அமல் நம்ம நினைச்சோம்னா நம்ம ஏமாந்துடும். அப்போது முதல் நிபந்தனை, இந்த 2வது நிபந்தனை, 2ஐயும் இந்த ஆயத் சொல்லியிருக்குது. முதல் நிபந்தனைக்கு தனிய ஒரு ஆயத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கான். சூரத்து ஜுமர் 3வது ஆயா, அல, நன்கு தெரிந்து கொள்ளுங்கள், லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், தூய்மையான தீன், அல்லாஹுடைய மார்க்கம் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். அப்போ நம்முடைய இபாதத், நம்முடைய செயல்கள் எல்லாமே தூய்மையாக இருக்கணும், அது அல்லாஹ்வுக்கு சொந்தமான, அதான் இஹ்லாஸ். 2வது நிபந்தனை சுன்னாவை பின்பற்றுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறாங்க, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நம்முடைய அம்மா சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இதை சொன்னதை சஹீஹ் முஸ்லிம் 1718வது ஹதீஸ், யார் ஒரு அமலை, ஒரு செயலை நம்முடைய மார்க்கத்தில் இல்லாததை செய்கின்றாரோ அவருடையது நிராகரிக்கப்பட்டுவிடும், ரத்தாகிவிடும், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்னா ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்காத, அவங்க கட்டளையிடாத ஒரு காரியத்தை நம்ம செய்திருக்கிறோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா நம்ம என்னதான் அதற்கு எஃபர்ட் போட்டு செய்தோம், எவ்வளோ தியாகத்தை பண்ணியிருந்தோம், எவ்வளோ செலவழிச்சிருந்தோம், எவ்வளோ அதற்காக விழிச்சிருந்தோம், எவ்வளோ அதற்காக நமக்கு வேர்வை சிந்திருந்தாலும் சரி, அல்லாஹ்வோட அதற்கு மதிப்பில்லை. ஏன்னுட்டா அல்லாஹ் தான் அனுப்பிய நபியை பின்பற்றிய காரியத்தில் அந்த செயல் அமைக்கப்படலைங்கிறதுக்காக அல்லாஹ் அதை வெறுக்கிறான், எதிர்க்கிறான், மறுக்கிறான், தூக்கி வீசி விடுவான். அப்போ இஹ்லாஸ் இருந்தும் தியாகம் இருந்தும் அல்லாஹ்வின் முன்பு அந்த அமலுக்கு மதிப்பில்லை. அது சாலிஹான அமல், அல் அமலு சாலிஹ் அப்படிங்கிற தரத்தில், அந்த தன்மையில் அல்லாஹ்விடம் எடை போடப்படாது, அது வீசப்பட்டு விடும். ஆக நம்முடைய செயல் நல்ல நோக்கம் இருக்கலாம், அதற்கு பெரிய முயற்சி கூட இருந்திருக்கலாம், மக்களுடைய பாராட்டு கூட கிடைச்சிருக்கலாம், ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையில் அது இல்லை அப்படின்னா அது ஏற்கப்படாது. நம்ம நினைவில் வைக்கணும். சலஃபுகளில், அதாவது சஹாபா, தாபிஊன், தபோ தாபி, இவங்கள தான் சலஃபுன்னு சொல்லுவோம். சலஃபுகளுடைய விளக்கம் இந்த ஆயத் சம்பந்தமாக கொடுக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான விளக்கம், இமாம் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு செயல் சரியானதாக இருக்க அது அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வழியில் இருக்கும், 2மே அவசியம். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, இஹ்லாஸ் இல்லாத செயல் என்ன ஆகும்? ரியா உள்ளதாகும், முகஸ்துதி, மக்களிடம் பாராட்டு கிடைக்கணும், இஹ்லாஸ் அடி வாங்கிடுச்சு. 2வது சுன்னா இல்லாத செயலுடைய நிலை என்ன கேட்டால் அது பிதா. பிதா என்றால் புதுமை, மார்க்கத்தின் பேரால் ஒரு நல்லதாக மக்கள்கிட்ட காட்டுறது, அதுக்கு அல்லாஹ்வோட கூலி இருக்குது, இது சிறந்ததுன்னு காட்டுறது. அப்புறம் என்ன ஆகும்? அது அனாச்சாரம், அல்லாஹ்வுடைய மார்க்கம் அதை ஏற்றுக்கொள்ளலை. அப்போ இஹ்லாஸ் இல்லாவிட்டால் முகஸ்துதி வந்துடும், சுன்னா இல்லாவிட்டால் பிதா வந்துவிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரு அருமையான சம்பவத்தை இங்கே நான் நினைவூட்ட நினைக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் ஒரு 3 பேர் ரசூலுல்லாஹ்வுடைய வீடுகள், ஒவ்வொருத்தருக்கும் மனைவியோட வீடு, ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் மனைவிமார்கிட்ட ரசூலுல்லாஹ்வுடைய இபாதாத்துகள் எப்படி இருக்குது, அவங்க வீட்டில் எப்படி நடந்துக்குவாங்கன்னு கேட்க விரும்புகிறாங்க. அந்த ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இமாம் புகாரி, கை தூக்குங்க, எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? இமாம் புகாரி, முஸ்லீம் போன்ற அறிஞர்கள் பதிவு செய்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள், நம்முடைய அம்மாக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வீட்டில் இப்படி இருப்பாங்க, இப்படி தொழுவாங்க, இப்படி நைட்டில் எழுவாங்க அப்படின்னு. 3 பேரும் கேட்டுட்டு வந்து தனியாக பேசிக்கிறாங்க.
நாம் நினைச்ச மாதிரி இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைவாக தான் இபாத் செய்கிற மாதிரி இருக்குது. இல்லை இல்லை, ரசூலுல்லாஹ் முன்பின் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டவங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அப்படி செய்யலாம், நாமெல்லாம் அப்படி இல்லைல்ல. அப்போ நம்ம நிறைய செய்யணும். என்ன முடிவு பண்ணுறாங்க? ஒருத்தர் சொல்கிறார், இனிமேல் நான் இரவெல்லாம் தூங்க மாட்டேன், விழித்து தொழுது கொண்டே இருப்பேன். இன்னொருத்தர் சொல்கிறார், நான் பகலெல்லாம் நோன்பே வைப்பேன், இனி சாப்பிட மாட்டேன் பகலில். இன்னொருத்தர் சொல்கிறாரு, நான் இனி திருமணமே செய்ய மாட்டேன் அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த செய்தி போய் சேருது. ரசூலுல்லாஹ் வந்து கேட்குறாங்க, இப்படிலாம் பேசிக்கிட்டது நீங்கள் தானா அப்படின்னு. ஆமாம் யா ரசூலுல்லாஹ். இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்னை பார்த்தீங்களா, நான் இரவில் தூங்கவும் செய்கிறேன், தொழுவும் செய்கிறேன், நோன்பு வைக்கவும் செய்கிறேன், நோன்பு விடவும் செய்கிறேன், நான் பெண்களை மனம் முடித்தவருக்கும் இருக்கிறேன். ஃபமன் ரஹிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. இந்த வார்த்தை ரொம்ப பயப்பட வேண்டிய வார்த்தை. யார் என்னுடைய சுன்னாவை வழிமுறையை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சேர்ந்தவர் அல்ல. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த செய்தியை 5063 ஹதீஸாவை பதிவு செய்கிறாங்க. இமாம் முஸ்லீம் 1401 செய்தியாக இதை பதிவு செய்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய எச்சரிக்கை சொல்லுது பாருங்க. அந்த சஹாபாக்கள் 3 பேருக்கு இஹ்லாஸில் ஏதோ குறைவு இருக்கா? சகோதரிகளை சொல்லுங்க, இஹ்லாஸில் ஏதோ குறை சொல்ல முடியுமா? அவங்க எவ்வளோ பெரிய தியாகிகள். இரவெல்லாம் ஒருத்தர் தொழுவைங்கிறார், பகலெல்லாம் இனி வாழ்நாள் முழுக்க நோன்பு வைக்கிறேங்கிறார். இன்னொருத்தர் எனக்கு பெண்ணாசி இன்னைக்கு இருக்கக்கூடாது, நான் இனிமேல் இதெல்லாம் பெண்கள் வாழ்க்கை, அவங்களோட சேர்ந்து வாழ்றது, கல்யாண வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை, இதெல்லாம் வந்து நம்ம அல்லாஹ் விட்டு தூரமாக்கிடும், வேணாம் இனி நான் பெண்களை நெருங்கவே மாட்டேன், நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறார். எவ்வளோ பெரிய இஹ்லாஸ் இருக்கும், தியாகம் இருக்கும். ஏன்னா கஷ்டமான ஒன்று, உண்மையா இல்லையா? சாப்பிடாம நோன்பே வச்சுக்கிறது எவ்வளோ கஷ்டம். நைட்டெல்லாம் தூங்காமல் இருக்கிறது சாதாரண விஷயமா? ஒரு ஆண் பெண் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்க இயற்கையான உணர்வு, பால் உணர்வு, அதையெல்லாம் மொத்தமாக துண்டிச்சுக்கிட்டு ஒருத்தன் மனுஷன் இனிமேல் நான் பெண்ணை நெருங்கவே மாட்டேன்னு நினைக்கிறது சாதாரண விஷயமா? அப்போது அதுவும் ஒரு பெண்ணை விட இந்த இடத்துல ஒரு ஆணுக்கு இருக்கிற பெரிய ஒரு சவால் என்ன? ஆண் இயற்கையாகவே ஒரு பெண் மீது ஈர்க்கப்படக்கூடியவன். அதனால தான் அல்லாஹ் தஆலா பெண்ணுக்கு பலதார மனத்தை அனுமதிக்கலை, ஆணுக்கு அனுமதிச்சிருக்கிறான். 1க்கு 4 வரைக்கும் திருமணம் செய்து கொள்ளலான்ட்டு. அப்போ ஒரு சஹாபி நினைக்கிறார், இனிமேல் நான் இபாதத்தில் தான் என்னுடைய வாழ்க்கையை போகணும். அப்போ எவ்வளோ பெரிய தியாகம் ஒரு ஆணுக்கு இருக்குது. அவனுக்கு அதிகமான அந்த உணர்வுகள் இருக்கின்ற நிலையில் அவன் அதை மறுக்கிறான். அவன் ஒன்றும் இல்லை, 4 வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் அவன் நிராகரிக்கிறான். எவ்வளோ பெரிய தியாகம் இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன எச்சரிக்கை, எவன் என்னுடைய சுன்னாவை வழிமுறையை புறக்கணிச்சிட்டு போகிறானோ அவன் என்னை சேர்ந்தவன் என் பக்கத்தில் வராதுங்கிற அளவுக்கு எச்சரிக்கிறது. அப்போது சுன்னாவை நாம் புறக்கணிப்பது மிகப்பெரிய வழிகேடு. ரசூலுடைய இந்த தீன் அல்லாஹ் நேசித்து கொடுத்துருக்கிற தீன். அல்லாஹ்வுடைய நேசம் வேணும்னா ரசூலுடைய அந்த தீனை விட்டுட்டு நான் ஒரு பாதை எடுத்துட்டு நான் அல்லாஹ்வுக்காக வாழ்கிறேங்கிற எவனும் அல்லாஹ்வுக்கு முன்னாடி மதிப்பை பெற மாட்டான். அதுதான் ரசூல் அங்கே எச்சரிக்கை செய்கிற ஒரு பெரிய விஷயம். அப்போது ரெண்டுமே மிக முக்கியமானது. முதலாவது அல் இஹ்லாஸ், ரெண்டாவது அஸ் சுன்னா. கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்கேன் பக்கம் 11. ஒருத்தர் பெரிய சேவை செய்கிறார், மக்களுக்கு உதவுறார், நல்ல காரியங்கள் நிறைய செய்கிறார், ஆனால் அல்லாஹ்வுக்காக இல்லை, அல்லது மார்க்க வழிமுறை இல்லாமல் இருக்குது அப்படின்னா வெளிப்படையாக பார்த்த நல்ல செயலாக இருக்கான், ஆனால் அல்லாஹ்விடம் ஆகிரத்தில் எந்த பயனும் இல்லை. இன்னொருத்தர் இருக்கிறாரு, செய்யறது சின்ன அமல் தான், இன்னும் சொல்ல போனால் யாருக்கும் அவர் செய்கிறது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுக்காக செய்கிறார். இன்னொரு பக்கம் சுன்னா அடிப்படையில் செய்கிறார். அது யாருக்கும் தெரியாத ஒரு ரொம்ப அற்பமான சின்ன அமலாக இருந்தால் கூட அல்லாஹ்விடம் அது மிக பெரியது, மிகவும் அல்லாஹ்விடம் மகத்தானதாக மாறிடும். ஆகவே இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், 2 நிபந்தனைகள் நிறைவேறாமல் நம்முடைய அமல் எதுக்கும் அல்லாஹ்விடம் மதிப்பில்லை அப்படிங்கிறது.